அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்று அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. பலியினில் பங்கேற்க வருகவென்று அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டின் தொடக்க நாட்களில் இறைவனுக்கு நன்றி கூற இறை இயேசுவை தம் கரங்களில் அமர்த்தி பொதிகை மலை சூழ இளம் சாரல் தழுவ சுரண்டை பதியத்தில் அற்புதமாய் வீற்றிருந்து அற்புத சுரங்கமாய் புதுமைகளை அள்ளித்தரும் புனிதரின் பாதுகாவலில் நம்மை வாழச் செய்த இறைவனுக்கு நன்றி கூறி எம் கோடி அற்புதராம் புனித அந்தோணியாருக்கு விழா எடுத்து மகிழும் இவ்வேளையில் நவநாளின் 3வது நாளை சிறப்பாக கொண்டாட திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் நவநாளை சிறப்பிக்கும் புனித மரியன்னை அன்பியத்தின் குடும்பங்களின் சார்பில் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த திருப்பலி நிறைவேற்றி இறை ஆசிரை பெற்றுத்தர வந்திருக்கும் அகரக்கட்டு ஜேபி கல்லூரி தந்தை அருள் திரு ஜே அருள் ஆனந்தம் அவர்களை வருக என வரவேற்று இறையாசிர் பெற்று தருக என வேண்டி மகிழ்கின்றோம். இன்றைய நவநாளில் கலந்து கொள்ள வந்திருக்கும் கிளை கிராம பங்கு இறை மக்களையும் புனித அந்தோணியாரின் சொந்தங்கள் ஒவ்வொருவரையும் வருக என வரவேற்கிறோம். நிறை அன்பு வாய்மை இவை உன் கழுத்திற்கு அணிகலன் என்ற
இன்றைய மறைவுரை சிந்தனையை கருத்தில் கொண்டு ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை எது என நம்மை சிந்திக்க அழைக்கின்ற நீதிமொழிகளின் குரலுக்கு செவி கொடுத்து அன்பும் வாய்மையும் நம்மிடத்தில் குன்றாமல் பாதுகாத்து அவற்றையே நமக்கு அணிகலனாய் அணிந்து நம் வாழ்வை மிளிரச் செய்ய வரம் வேண்டி தந்தையரோடு இணைவோம் இத்திருப்பலியில். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியிலே இன்று 3வது நவநாளை சிறப்பிக்கின்ற மரியன்னை அன்பிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அவர்கள் செய்கின்ற தொழில்களையும் இறைவன் ஆசிர்வதிக்கும்படியாகவும் இன்றைய நவநாள் திருப்பலியில் பங்கேற்கும் அனைவருக்கும் தேவையான நலன்களையும் நல்வாழ்வையும் பெற்று சிறந்த விளங்கும்படியாக மன்றாடுவோம். அற்புத சுரங்கம் சுரண்டை கோடி அற்புதர் தூய அந்தோனியாரின் பரிந்துரையும் வல்லமையும் பாதுகாப்பும் அதிசயங்களும் அவருக்கு விழா எடுக்கின்ற நம் ஊரை சேர்ந்த ஒவ்வொரு மக்களுக்கும் அபரிமிதமாக கிடைக்கும்படி மன்றாடுவோம். அண்டி வருகிற ஏராளமான மக்களுக்கு இலவசமாக ஆண்டவரிடமிருந்து பல்வேறு அற்புதங்களை பொழிந்து கொண்டிருக்கும் நம் பாதுகாவலர் நம்மையும் நமது கிராமத்தையும் தனது அபரிமிதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பி பாதுகாக்கும்படியாகவும் பிறந்திருக்கின்ற இந்த புதிய வருடம் நம் கிராமத்துக்கும் நம் பங்கிற்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக மன்றாடுவோம். நம் கிராமம் முழுமையுமாக பாதுகாவலரின் பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். எந்தவித கருத்துக்களோடும் தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றீர்களோ, இந்த கருத்துக்கள் அனைத்தும் நம் பாதுகாவலின் பரிந்துரையால் நமது நம்பிக்கையின் பொருட்டு நமக்கு பூர்த்தி செய்து கொடுக்கும்படியாக இந்த திருப்பலியிலே நம் அனைவரையும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். தூய மரண நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கி நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களை பெறவும் ஆண்டவருக்கும் மனிதருக்கும் உகந்தவனாய் வாழ நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நம்மை கண்டித்து திருத்துவதை தொல்லையாக நினையாமல் ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டிருப்பதால் நம்மை கண்டித்து திருத்துகிறார் என்ற சிந்தனையை நம்முள் விதைக்கும் நீதிமொழிகளின் குரலுக்கு செவி கொடுப்போம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 12 முடிய. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைத்திரு வசனங்கள் 1 முதல் 12 முடிய. பிள்ளாய், என் அறிவுரையை மறவாதே, என் கட்டளைகளை உன் இதயத்தில் இருத்திக்கொள். அவை உனக்கு நீண்ட ஆயுளையும் பல்லாண்டு வாழ்வையும் நிலையான நலன்களையும் அளிக்கும். அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக. அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுகொள். அப்பொழுது நீ கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவனாவாய். அவர்களது நல்லெண்ணத்தையும் பெறுவாய். முழு மனதோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே. நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். உன்னை நீ ஒரு ஞானி என்று எண்ணிக்கொள்ளாதே. ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை அறவே விலக்கு. அப்பொழுது உன் உடல் நலம் பெறும், உன் எலும்புகள் உரம் பெறும். உன் செல்வத்தை கொண்டு அவரை போற்று. உன் விளைச்சல்கள் எல்லாவற்றின் முதற் பலனையும் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் நிறைந்திருக்கும், குடங்களில் திராட்சை ரசம் வழிந்தோடும். பிள்ளாய், ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என்று தள்ளிவிடாதே. அவர் கண்டிக்கும் போது அதை தொல்லையாக நினையாதே. தந்தை தன் அருமை மகனை கண்டிப்பது போல் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கின்றாரோ அவர்களை கண்டிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீ
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகமானது அன்பு கடிதம் என கூறக்கூடிய யோவான் முதல் நூலிலிருந்து தரப்பட்டுள்ளது. கடவுளை அன்பு செலுத்துவதாக கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்களை ஆசிரியர் வன்மையாக சாடுகிறார். கடவுளை அன்பு செலுத்த வேண்டும் என்றால் நம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்துவதன் மூலமாகவும் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் அன்பு அடங்கியுள்ளது என கூறும் இரண்டாம் வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறை வசனங்கள் 19 தொடர்ந்து அதிகாரம் 5-4 முடிய. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதரர் சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதரர் சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரிட முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 16 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்த போது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர்,
பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, நம் பாதுகாவலருக்கு விழா எடுக்கின்ற இந்த ஊர், இந்த பங்கு முழுமையுமாக இறைவனின் கரத்தால் ஆட்கொள்ளப்படவும், அந்தோனியாரின் பரிந்துரையால் நிரப்பப்படவும், இவரை நோக்கி வருகின்ற எண்ணிறந்த மக்களுக்கு இலவசமாக ஆண்டவரின் அற்புதங்களை பரிந்து பேசி கொடுத்து கொண்டிருக்கிற நம் பாதுகாவலர் நம்மையும் நமது ஊரையும் நமது பங்கையும் அந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நம் பாதுகாவலர் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்வை நாமும் கிறிஸ்துவுக்கு ஏற்புடைய வாழ்வாக வாழ்ந்து காட்டுவோம். புனிதரை போல நாமும் ஒரு நாள் ஆண்டவரின் முடிவில்லா மாட்சியில் பங்கு பெறுவோம். ஆண்டவரை போற்றவும் புகழவும் தகுதி பெறுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நிறையன்பு வாய்மை இவை நம் கழுத்துக்கு மணிமுடியாக இருக்கிறது. இந்த தலைப்பிலே நாம் இன்று தியானிக்கிறோம். நிறை அன்பு. தொடக்கம் முதலே ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இந்த சமுதாயத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பு என் குடும்பத்திலே நிறைவானதாக இருக்கிறதா? இந்த வாய்மை என்று சொன்னால் நமது சொல், நமது செயல் எந்த ஒரு காலகட்டத்திலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது என்பதுதான் வாய்மை. ஆக நமது அன்பு எந்த ஒரு நேரத்திலும் யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடாது. நமது அன்பு எந்த நேரத்திலும் எங்கும் எப்பொழுதும் குறைவுபடக்கூடாது. ஏனெனில் இவற்றுக்கு முழுமுதல் ஆதாரமாக இருக்கின்ற நம் ஆண்டவர் நாம் எப்படிப்பட்ட அன்பு வாழ்வை வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆக நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும் என்று 1 கொரிந்தியர் 13:10 வாசிக்கிறோம். நிறைவானது வரும்போது அரைகுறையானது ஒழிந்து போகும். நிறைவானது ஏற்கனவே வந்துவிட்டது. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே வாழ்வின் நிறைவாக, இந்த மண்ணுலக வாழ்வின் நிறைவாக ஒவ்வொரு மக்களும் இறைவனின் சாயலிலே உருவிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ வேண்டும், எப்படிப்பட்ட நிறைவான, அரைக்குறையான வாழ்வு அல்ல, அரைக்குறையான அன்பு அல்ல, நிறைவான அன்பை, நிறைவான வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் வாழ்ந்திருக்கிறார், விட்டு சென்றிருக்கிறார். அதைத்தான் யோவான் நற்செய்தி 10:10 ஆண்டவரை அற்புதமாக மொழிந்திருப்பார். நான் என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு வந்திருக்கிறேன், அதுவும் நிறைவாக நிறைவாக பெரும் பொருட்டு வந்திருக்கிறேன். ஆண் பார்ந்தவர்களே, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அந்த வாழ்வை நிறைவாக பெரும் பொருட்டு வந்திருக்கிறேன். ஆக ஒவ்வொருவருமே கடவுளின் கொடையையும்
கடவுளின் அருளையும் அபரிமிதமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் என்னைக்குமே திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு படைப்பின் பொழுதும் ஒவ்வொரு பிறப்பின் பொழுதுமே ஆண்டவரின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட விதத்தில், ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிப்பட்ட விதத்தில் கடவுள் அருள் வாக்கு, கடவுளின் வாக்கு, கடவுளின் அழைப்பு அபரிமிதமாக இருக்கிறது. ரோமேயர் 11ஆம் அதிகாரம் 29 வசனத்திலே கடவுள் தான் கொடுத்த அழைப்பையும் விடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதே இல்லை. ஆக எல்லாவற்றையுமே பிறப்பின் வழியாக அற்புதமாக பொழிந்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த பிறப்பை பெற்றுக்கொண்ட நான், என் வாழ்வு இந்த சமுதாயத்தில் எப்படியாக இருக்க வேண்டும் என்று நான் சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிறப்பாக குடும்பத்திலே என் அன்பு வாழ்வு நிறைவு பெறுகிறதா? என் அன்பு நிறைவாக இருக்கிறதா? என் அன்பு குறைவாக இருக்கிறதா? என் அன்பு பாரபட்சமாக இருக்கிறதா? உடன் பிறந்தவர்களிடத்திலே, கணவன் மனைவியிடத்திலே, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்திலே எப்படிப்பட்ட அன்பு இருக்கிறது? எப்படிப்பட்ட பாசம் இருக்கிறது? எப்படிப்பட்ட நட்புறவு இருக்கிறது? எப்படிப்பட்ட அந்த உடனிருப்பு இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வாழ்வை ஒவ்வொரு நாளுமே, இறுதி வரை ஒவ்வொரு நாளுமே அவருக்கு ஏற்புடையது போல செய்தோம் என்றால் அவர் நம் வாழ்வை செம்மைப்படுத்துவார் என்று இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய்யும் போது நமது முழு உள்ளமும் முழு ஆன்மாவும் அவருக்கு ஏற்படுவதாக இருக்குமாம். இதுதான் இணைச்சட்டம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். உன் முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் கடவுளாகிய ஆண்டவர் அன்பு செய்வாயாக என்று. அப்போ நாமும் இந்த முழுமையான வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமது குறைந்தபட்சம் நமது குடும்பத்தில் இந்த முழுமையான அன்பு வெளிப்படுகிறதா? முழுமையான அன்பு வெளிப்படுகிறதா இல்லை அரைகுறையான அன்பு வெளிப்படுகிறதா? யோவான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, ஏனெனில் மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடுமாம். இந்த வாழ்க்கை பற்றிய பயம், என் குடும்பத்தை பற்றிய பயம், என் பிள்ளைகளை பற்றிய பயம், எதிர்கால வாழ்வை பற்றிய பயம் எனக்கு அதிகமாக இருக்கிறது. நிகழ்காலத்தில் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சிலும் நாம் தெளிவாக இருந்தோம் என்றால், கவனமாக இருந்தோம் என்றால், நமது சொல்லும் செயலும் முழுமை பெற்றதாக மாறினது என்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் எதை குறித்தும் நாம் பயப்பட தேவையில்லை. யார் ஒருவர் ஆண்டவர் கொடுத்த வாழ்வை முன்னிறுத்தி வாழ்கிறார்களோ, யார் ஒருவர் இவருக்கான வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே எல்லாத்தையுமே 100 மடங்காக பெற்றுக்கொள்வர். மார்க்கு 10ஆம் அதிகாரம் 29 வசனங்களை பார்த்தோம் என்றால், என் பொருட்டும் நற்செய்தின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காகவும் வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலன்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார் என்று ஆண்டவரை அற்புதமாக மொழிந்திருக்கிறார். பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த வார்த்தைகளை நம் புனிதரும் வாழ்ந்து காண்டு இருக்கிறார். வாழ்கின்ற வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்வை நான் எவ்வாறாக வாழ வேண்டும் என்று உணர்ந்து புரிந்து ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றினார். ஆகவே தான் முதலாக சேர்ந்த சபையிலிருந்து மறைசாட்சியான சபையை தானாக தேர்ந்து கொண்டார், விரும்பி தேர்ந்து கொண்டார். மறைசாட்சி இரத்தத்தை விரும்பி தேர்ந்து கொண்டார், இறப்பை விரும்பி தேர்ந்து கொண்டார், சாட்சிய வாழ்வை விரும்பி தேர்ந்து கொண்ட நம் புனிதர் தன் வாழும் காலத்தில் அவ்வளோ அற்புதங்களை செய்தாலுமே உடனடியாக விரைவாக குறைந்த வயதிலே இறக்க நேரிட்டாலும் அதை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டார். என் ஆண்டவர் கொடுத்த வாழ்வு
அதை நான் அவருக்கு கையளிக்கிறேன், அதை எப்படியாக திரும்ப பெற்றுக்கொள்ள என்று அவருக்கு தெரிந்திருக்கும். ஆகவே தான் இன்றளவும் மாட்சிமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நம் புனிதர். ஆண்பார்ந்தவர்களே, நற்செய்தியின் பொருட்டு என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் யாரெல்லாம் தன் உயிரை இழக்கிறார்களோ அவர்களெல்லாம் அதை காத்துக்கொள்வார் என்று மார்க்கு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அகன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அற்புதமான மாலை வேளையிலே நாம் புனிதருக்கு நவநாள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற நமது வாழ்வும் நாம் புனிதரை போல இறைமகனுக்கு ஏற்புடைய வாழ்வாக மாற வேண்டும். நமது வாழ்வு முழுமை பெற வேண்டும். இந்த முழுமை எவ்வாறாக பெற வேண்டும்? அது நமது அன்றாட வாழ்விலே நமது புனிதரை பிரதிபலித்து, கிறிஸ்துவை பிரதிபலித்து, நமது சொல்லும் செயலும் அவருக்கு உகந்ததாக இருக்க வேண்டும். இதற்கு இடையூறுகளாக, தடைகளாக ஏராளமான காரியங்கள் வரும். ஏராளமான நபர்கள் நமக்கு இடையூறாக இருப்பார்கள், தடைகளாக இருப்பார்கள். குடும்பத்திலே உடன் பிறப்புகளிடையே பிரச்சனைகள் வரும். ஆக யார் யாரெல்லாம் முழுமையான அன்போடு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே விட்டு கொடுத்து போவார்கள். யார் யாரெல்லாம் இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ, இறைவனை பிரதிபலித்து வாழ்கிறார்களோ, அந்தோனியாரை பிரதிபலித்து வாழ்கிறார்களோ அவர்கள் அனுசரித்து போவர். ஒரு பக்கம் அனுசரித்து போகும்போது மறுபக்கம் அமைதியாக போகும். யாரெல்லாம் நமது புனிதருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே குடும்பத்திலே ஒரு பக்கம் அனுசரித்து போகும்போது மறுபக்கம் அமைதியாக போகும். அப்போ அங்கே ஆண்டவரின் ஆசிர் குடிக்கொள்ளும். ஆண்டவரின் பிரசன்னம் தனது வல்லமை நிறைவேற்றும். தானாகவே குடும்பத்தில் மகிழ்ச்சி நடைபெறும், குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இந்த அற்புதமான வேளையிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்கள் நிறைவுள்ளவராக இருங்கள். அற்புதமான வார்த்தை. தந்தையாம் கடவுள் நிறைவுள்ளவராக இருப்பது போல நாமும் நிறைவுள்ளவராக இந்த வாழ்வை வாழ வேண்டும் என்று சுதனாம் கடவுள் மண்ணுலக வாழ்வை வாழ்ந்து காட்டி நமக்கு எடுத்துக்காட்டை விட்டு சென்றிருக்கிறார். நாமும் நிறைவுள்ள இறை மக்களாக, குறையில்லாமல், குறையெல்லாம் ஒரு பக்கம் தவிர்த்து விட்டு, ஒரு பக்கம் விலக்கிவிட்டு, நிறைவான அன்புள்ளம் கொண்ட மக்களாக, நிறைவான ஆசையை பெற்றுக்கொண்ட மக்களாக, நிறைவான வாழ்வை பெற்றுக்கொண்ட மக்களாக, துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கு மத்தியில், நோய் நொடிகளுக்கு இன்னல்களுக்கு மத்தியில், பிளவுகளுக்கு மத்தியில், சூழ்ச்சிகளுக்கு மத்தியில், சோதனைகளுக்கு மத்தியிலும் நம் புனிதரை போல இறப்பை கண்ணோக்காமல், இறப்பை ஒரு பொருட்டாக கருதாமல், பிரச்சனைகள் ஒரு பொருட்டாக கருதாமல், ஆண்டவரை பொருட்டாக கருதி நிறைவான வாழ்வை நாம் வாழ்ந்து காட்டுவோம். நாம் வாழ்கின்ற இந்த நிறைவான வாழ்வு நமது பிள்ளைகளுக்கு வளத்தை கொண்டு வந்து சேர்க்கும். நமது தலைமுறைகளுக்கு ஆண்டவரின் ஆசிரியையும் அந்தோனியாரின் பரிந்துரையும் பாதுகாப்பையும் நிச்சயமாக கொண்டு போக சேர்க்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, தொடர்ந்து திருப்பலியிலே இங்கே கூடியிருக்கும் நாம் நமது குடும்பம் முழுமையுமாக நிறைவான அன்பையும் வாழ்வையும் எதிர்நோக்கி வாழ்வோம். அதை நம் வாழ்விலே செயல்படுத்தி வாழ்வோம். நம் புனிதரை போல நாமும் இறைமகனுக்கு ஏற்புடைய மக்களாக மாறுவோம். அதற்காக வர வேண்டுவோம். இந்த திருப்பலியில் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை அறிக்கையிடுவோம். அகில உலக திருச்சபையை ஆண்டு நடத்தும் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், துறவரத்தார் அனைவரும் நீர் அவர்களுக்கு கொடுத்த அழைப்பை ஏற்று அவர்களின் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றிட தேவையான அனைத்து நலன்களையும் அவர்களுக்கு அளித்திட வேண்டும் என புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனே இறைவா, எம் தாய் திருநாட்டை வழிநடத்தும் அரசியல் தலைவரை ஆசிவையும், அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்குரிய கடமைகளை உணர்ந்து செயல்படவும், பொறுப்புணர்வுடன் அனைத்து மக்களின் வாழ்வாதாரம் செழிப்பதற்கு தேவையான நல்ல திட்டங்களை செயல்படுத்திட ஞானத்தையும் அறிவையும் தந்து வழிநடத்திட வேண்டுமென்று புனித அந்தோனியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பின் இறைவா, இன்று திருப்பலி நிறைவேற்றி புனிதரின் ஆசியை பெற்று தரும் அருள் தந்தை அருளானந்தம் அவர்களையும், எங்களை ஒவ்வொரு நாளும் ஆன்மீக வழியில் நடத்தி செல்லும் எங்கள் பாசமிகு பங்கு தந்தை ஜோசப் ராஜன் அவர்களையும் மற்றும் அருள் சகோதரிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றியடையவும் நீரே இவர்களுடன் இருந்து செயல்பட்டு இவர்களுக்கு தேவையான அனைத்து நலன்களையும் பொழிந்து வழி நடத்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆசீர் வழங்கும் அன்பின் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிற்கும் மரியனை அன்பிய குடும்பங்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். குடும்பங்களில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள நலம் தந்து செய்யும் தொழில்களை ஆசீர்வதிக்கவும், எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அடையவும், குழந்தைகள் கல்வி முன்னேற்றம் அடையவும், குடும்பத்தில் இறை அமைதியும் இறை ஆசீர் பெருகவும், எல்லா நிலைகளிலும் உமக்கு நன்றி உள்ள மக்களாக வாழ தேவையான அருள்வரம் வேண்டி புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியை அளிக்கும் இறைவா, உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அன்பையே ஆணிவேராக கொண்டு உலக நாடுகள் ஒவ்வொன்றும் அண்டை நாடுகளுடன் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வழிநடக்கவும், புதிய நோய் தொற்றுகள் நீக்கி நலம் பெறவும், நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி தரவும் புனித அந்தோணியார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று மொழிந்த எங்கள் அன்பான தகப்பனே, நாங்கள் இப்பொழுது ஏறெடுத்த ஜபங்களையும் இன்னும் இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலே இருக்கின்ற ஏறெடுக்க முடியாத ஜபங்களையும் மனக்கவலைகளையும் பாரங்களையும் உம் கரத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரின் வாழ்வு மகிழ்ச்சியானதாகவும் வளமானதாக மாற நீர் எங்களுக்கு துணை செய்வீராக. முது ஆவியின் வல்லமை எங்களோடு பிரசன்னமாக இருந்து நாங்கள் செல்லும் வழிகளில் சேரும் இடங்களில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி நாங்கள் செய்யும் தொழில்களில் வெற்றியை கொடுத்து காப்பாராக. நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். பொருளும் இல்லை என்னிடத்தில்
சகோதர சகோதரர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி அல்லாமல் இறைவனை கற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, தூய மரணங்களை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாற்றியை பரப்பிட புனித அந்தோனியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோனியார் விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பன்னிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயிரம் தொணிச்சாமி எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் மது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுக.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிழையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிழையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர், நாங்கள் உட்கொள்ளும் உத்தரவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி திருப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் பரிவிறக்கத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் காத்திரு மருந்தாகிட அலுபுரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நேரில் எழுந்துள்ளவர் நாட்டவதேற்றவன் நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறேன். உதாரணமாக முடியும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்த முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். அற்புத சுரங்கம் புனித அந்தோணியார் திருத்தல விழாவின் இந்த 3ஆம் நவநாளை சிறப்பிக்கும் நாம் பங்கு தந்தையின் அன்பு அழைப்பை ஏற்று நம்மிடையே வருகை தந்து இந்த நவநாள் திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி மனதை தொடும் மறைவரை சிந்தனைகளால் நாம் உள்ளங்களை இன்முகம் திருப்பி இறையாசிர் பெற்றுத்தந்த அகரக்கட்டு ஜேபி கல்லூரியை சார்ந்த அருள் தந்தை அருளானந்தம் அவர்களுக்கு பங்கு தந்தையின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து முன்னாள் தலைவர் திரு வைவை பலவேந்திரன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த புனிதரின் புகழ் பரப்பும் திருவிழாவின் 3ஆம் நவநாளை சிறப்பித்து புனித மரியன்னை அன்பிய குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் கரவழி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். இன்னும் சிறப்பாக இந்த புனித மரியன்னை அன்பிய குடும்பங்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் வரையிலான குடும்பங்களுக்கான தொகையினை பாக்கி ஏதுமின்றி முழுமையாக கொடுத்து உதவியிருக்கிறார்கள். அதற்காகவும் மரியன்னையின் அண்மைய குடும்பங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்ற அண்மையங்களும் தங்கள் அன்பிய குடும்ப கார்டுகளின் பாக்கியிருப்பினும் அவைகளை விரைவாக செலுத்தி ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடைபெற்ற முதல் நாள் விவிலிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுடைய விவரமானது. பெயர்களை வாசிக்கின்றேன். பரிசு பெறுபவர்கள் பீடத்தின் முன்பாக வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுக்கு பரிசு வழங்க அருட்தந்தை அருளானந்தர் ஃபாதர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். முதல் குழு எல்கேஜி மற்றும் யூகேஜி பிரிவை சார்ந்தவர்கள் விபிஎஸ் பாடல் பாடியவர்களில் முதல் பரிசு ஜே ஜோபினா எல்கேஜி. ஜே ஜோஃபினா. இரண்டாம் பரிசு ஐ ஆண்டோ ஜஃப்ரினா. இரண்டாம் பரிசு ஐ ஆண்டோ ஜஃப்ரினா எல்கேஜி. மூன்றாம் பரிசு ஜே வினுமித்ரா தேர்ட் பிரைஸ் யூகேஜி. ஒன்று முதல் 2ஆம் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கான போட்டியில் திருப்பாடல் 23 பாடுதல் போட்டியில் பரிசு பெற்ற மாணவிகள். முதல் பரிசு ஆர் செல்வரியானா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். இரண்டாம் பரிசு ஜே செல்வ ஜபானா செகண்ட் ஸ்டாண்டர்ட். மூன்றாம் பரிசு ஜே ஜெரோஃபின் தேர்ட் ஸ்டாண்டர்ட். மூன்றாவது குழுவைச் சேர்ந்த பிள்ளைகள் 3ஆம் வகுப்பு மற்றும் 4ஆம் வகுப்பைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கான மரியாவின் பாடலை மனப்பாடமாக கூறுதல் போட்டியில் முதல் பரிசு பெற்ற மாணவி ஜி அற்புத அன்சியா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். இரண்டாம் பரிசு எஸ் ஆஸ்லின் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். மூன்றாம் பரிசு பா ஜோஷன் ஆண்ட்ரூஸ் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். பரிசு பெற்றவர்களுக்கும் பரிசு வழங்கிய அருட்தந்தை அவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய போட்டிகளானது 5 மற்றும் 6ஆம் வகுப்பிற்கான மாணவ மாணவிகளுக்கு செக்ரியாவின் பாடலை மனப்பாடமாக
கூற வேண்டும். லூகாஸ் நற்செய்தி 1வது அதிகாரம் 67ஆம் வசனத்திலிருந்து 80ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான போட்டி கதை கூறுதல். 3 தலைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது, ஏதேனும் ஒன்று மட்டும். முதல் தலைப்பு ஊதாரி மைந்தன், 2வது தலைப்பு நல்ல சமாரியன், 3வது தலைப்பு தாளந்து உவமை. இவற்றில் பங்கேற்று பரிசை தட்டி சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. Praise the Lord. Praise the Lord. கேள்வி கேட்க சொன்னாங்க, தெளிவாக சொல்லிடுவீங்களா? நிறைய வசனம் சொன்னேன், 2 வசனம், ஏதாவது 2 வசனம் சொல்லுங்க. வசனத்தை சொல்லணும். சரி, 2வது முழுசா சொன்னதான். நிறைய வசனங்கள் சொன்னேன், ஏதாவது 2 வசனம் முழுசா சொல்றவங்களுக்கு. தெளிவா சொல்லணும், முழுசா சொல்லு. ரெண்டு வசனங்கள் தெளிவா முழுசா சொல்லணும். தெளிவாக சொல்லணும். இந்த பிள்ளைக்கு கொடுத்துருவேன். முழுசு பைபிள் பார்க்காதீங்க. எதுக்கு பைபிள் பார்க்குறீங்க? அது தப்பு இல்லை, சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த பிள்ளை பாதி முழுசாக சொல்லிட்டு ஆக்சுவலாக இன்னும் தெளிவாக சொல்கிறவங்களுக்கு கொடுப்பேன், இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு தான் கொடுப்பேன். 2 வசனங்கள், ஏதாவது 2 வசனங்கள். நிறைய அன்பு அச்சத்தை. ஓகே, வசனம் சந்தோஷம். இறுதி ஆசிரியருக்காக எழுந்திருப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறுற்று.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.